எங்களை பார்த்து தற்குறி தற்குறின்னு சொல்றீங்களே. டிவிகே நண்பர்கள் தொண்டர்கள் எல்லாத்தையும் தற்குறி தற்குறின்னு சொன்னீங்களே எதிர்கட்சிக்காரவங்களே. இப்ப யாரு தற்குறித்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க? இன்னைக்கு ஒவ்வொரு மேடை கிடைச்சதும், அதாவது ரீல்ஸ் மூலியமா நீங்க ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, இது ரீல்ஸ் ஆட்சி தான், இது கவர்ச்சி மாடல் ஆட்சி தான் சொல்றீங்களே. ரீல்ஸை பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற, கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டான்னு பேசிட்டு இருக்க நீங்க தற்குறியா? இல்ல விஜயண்ணா மேல வச்ச நம்பிக்கைக்காக மட்டுமே ஓட்டு போட்ட மக்கள் நாங்க தற்குறியான்னு யோசிச்சு பார்த்து பேசுங்க. அதாவது ஒவ்வொரு மீட்டிங் நீங்க போட்டப்ப அமைச்சர் மீட்டிங்ல இருந்து எல்லா மீட்டிங்லன்னு சொல்லி நீங்க தான் ஆட்டக்காரவங்களை கூட்டிட்டு வந்து கவர்ச்சி காட்டினீங்க. எங்கன்னா ஒவ்வொரு மாநாட்டிலையும் வந்துட்டு குழந்தைங்களோட திறமையை தான் வெளிக்காட்டினாங்க. சிலம்பம் பெண்கள் எந்த அளவுக்கு சிலம்பம் சுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சிலம்பம் சுத்துற பெண்களை கூட்டிட்டு வந்து அவங்கள ஃபங்க்ஷன்ல வந்து சிலம்பம் சுத்த விட்டாங்க. நீங்க போட்ட ஒவ்வொரு மீட்டிங்லயும் கரகாட்டக்காரங்களை கூப்பிட்டு வந்து ஆட விட்டது அது மாடல் ஆச்சியா? அது கவர்ச்சி ஆச்சியா? எங்க விஜயண்ணா குழந்தைகள்ட்ட இருக்க டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சது எங்க விஜயண்ணா வந்து கவர்ச்சி மாடல் ஆச்சியா? நீங்க கதறலாம், அது தப்பு இல்ல. ஆனா இல்லாத ஒரு விஷயத்த உருவாக்கி ரீல்ஸ் ஆச்சு ரீல்ஸ் ஆச்சுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆச்சு. அதுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். விர்ச்சுவல் வாரியாஸ்ன்னு எல்லாம் நாங்க விஜயண்ணாக்கு சப்போர்ட் பண்ணமே, நீங்க சொல்ற இன்ஸ்டாகிராம்லயே எப்படி உருவாக்கணும்? விர்ச்சுவல் வாரியாஸ் எங்க அண்ணா காசு கொடுத்து எதுவும் உருவாக்கி விட்டாரா? இல்லையே. எங்க விஜயண்ணா மேல வச்ச அன்புக்கும் மரியாதைக்கும் தான் நாங்க விர்ச்சுவல் வாரியாஸா உருவானோம். எங்க விஜயண்ணாக்காக நாங்க சப்போர்ட் பண்ணி வீடியோ போடணும். எங்க விஜயண்ணா சொன்ன ஒரே வார்த்தை, மக்களுக்காக மட்டும் நான் வரேன்னு சொன்னாரு. அந்த மக்களுக்காக வர்ற ஒருத்தரை நம்ம கைவிடக்கூடாதுன்னு சொல்லி விஜயண்ணா மேல வச்சிருக்க அன்பு, வச்சிருக்க அனைத்து உறவுகளும் விர்ச்சுவல் வாரியாஸா உருவெடுத்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் விஜயண்ணா பத்தி அனைத்து நல்லதைங்களையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி ஓட்டு போட வச்சாங்க. எல்லாருமே ரீல்ஸை பார்த்து டக்குன்னு ஓட்டு போட்ட மாட்டாங்க. அந்த ரீல்ஸ்ல ஒரு உண்மை இருந்தாதான் ஓட்டு போடுவாங்க. நீங்க தான் வந்து மக்கள் மேல நம்பிக்கை இல்லாம கோடி கணக்குல காசை கொண்டு போய் கொடுத்து யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், நீங்க தானே விளம்பரம் கொடுத்தீங்க. அந்த கோடிக்கணக்கான காசை மக்கள்கிட்ட செலவு பண்ணியிருந்தா கூட மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்றேன், நான் கேட்கிறேன், நீங்க நல்ல ஆட்சி கொடுத்திருந்தா எங்க விஜயண்ணாவை நாங்க தேடி இருக்க மாட்டோம்.